தலைப்பு செய்திகள். மரண தண்டனையை அமுல்படுத்தப்பட்டால் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை இலங்கை இழக்க நேரிடும். தமது காணிகளை விடுவிக்க கோரி 17வது வாரமாக தொடரும் மக்களின் போராட்டம். தடியால் தாக்கப்பட்டு போலீஸ் அதிகாரி படுகொலை. விலை பட்டியலை காட்சிப்படுத்துவது கட்டாயம், வர்த்தகர்களுக்கு நுகர்வோர் அதிகார சபை அறிவுறுத்தல். ஹார்முஸ் நீர்நியை விரைவில் அமெரிக்க பகுதியாக அறிவிப்பேன், ட்ரம்ப் அதிரடி. விரிவான செய்திகள். மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முன்மொழிவு நடைமுறைக்கு வந்தால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது இலங்கை தற்போது அனுபவித்து வரும் ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக சலுகையை தக்க வைத்துக் கொள்வதில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் நீண்ட காலமாக மரண தண்டனைக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள நிலையில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை தொடர்வதற்கான இலங்கையின் முயற்சியிலும் இந்த முடிவு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தை ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்திருந்த நிலையில் மேற்குறிப்பிட்ட தகவல் வெளியாகியுள்ளது. வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தங்களது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக நேற்று வெள்ளிக்கிழமை 17வது வாரமாக போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்திருந்த நிலையிலும் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயங்களாகவே காணப்படுகின்றது. இந்நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் நேற்றைய தினம் 17வது வாரமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குருநாகல் வெள்ளவ பகுதியில் தடியால் தாக்கப்பட்டதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 25ஆம் திகதி போலீஸ் அதிகாரிக்கும் வேறு தரப்பினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து படுகாயமடைந்த போலீஸ் அதிகாரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளவ போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த 54 வயது அதிகாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரிசி, சீனி, பருப்பு, கடலை, பயறு, தானியங்கள், மரக்கறிகள் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட பொதி செய்யப்படாமல் விற்பனை செய்யப்படும் பொருட்களின் விலைகளை வர்த்தகர்கள் தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் 26ஆம் பிரிவின் கீழ் பொருட்களின் விலைகளை காட்சிப்படுத்துவது வர்த்தகர்களின் விருப்பம் அல்ல என்றும் அது சட்ட ரீதியான பொறுப்பு என்றும் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. தெளிவாக விலைகளை காட்சிப்படுத்துவதன் மூலம் நுகர்வோர் வெவ்வேறு வர்த்தக நிலையங்களின் விலைகளை ஒப்பிட்டு தங்களது வரவு செலவு திட்டத்திற்கேற்ப பொருட்களை தெரிவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோகிராம், 100 கிராம் அல்லது ஒரு பொருளுக்கான விலையா என்பதையும் நுகர்வோர் சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விலையை கேட்பதுடன் மற்றும் நின்று விடாதீர்கள், விலையை பார்த்து ஒப்பிட்டு அறிந்த பின்னர் பொருட்களை வாங்குங்கள் என நுகர்வோருக்கு அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்துதல் மற்றும் வீதி விதிமீறல்களை பொதுமக்கள் காணொலியாக பதிவு செய்து 0747555600 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு, அதன் அடிப்படையில் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர தெரிவித்துள்ளார்.
அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தம்புள்ள பகுதியில் அண்மையில் அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீஸ் பிரிவில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு இடம் மாற்றப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு சில உத்தியோகத்தர்களின் தவறான செயற்பாடுகளால் ஒட்டுமொத்த போலீஸ் திணைக்களத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுகின்றது. லஞ்சம் பெறுவதும் வழங்குவதும் சட்டப்படி குற்றமாகும். தற்போது போக்குவரத்து தண்ட பணத்தை செலுத்துவதற்கு கௌபே முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் தண்ட பணத்தை சம்பவ இடத்திலே செலுத்துவதற்கான வசதிகளை செய்து தர வேண்டும். அதனை மறுத்து போலீஸ் நிலையங்களுக்கு வருமாறு பொதுமக்களை இழுபறிக்குள்ளாக்குவது தவறான செயலாகும். மேலும் வீதிகளில் அதிவேகத்துடன் ஆபத்தான முறைமையிலும் வாகனம் செலுத்துதல், வீதியை மறித்தல், தலைக்கவசமின்றி பயணித்தல் போன்ற போக்குவரத்து மீறல்களை பொதுமக்கள் காணொலியாக பதிவு செய்து மேற்கூறப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்ப முடியும். இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் 1400க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. வீதி விதிமீறல்களை மீறுவோருக்கு எதிராக எவ்வித பாரபட்சமுமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹார்முஸ் நீர்வழியை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிப்பேன் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டு வரும் ஈரானை நாம் தோற்கடித்து முடித்த பின்னர் வெகு விரைவில் நான் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிப்பேன் என்று நியூயார்க் மாநிலத்தில் உள்ள ஒரு காவல்துறை பயிற்சி பள்ளியில் நடந்த அரசியல் பேரணியின் போது அவர் சிரித்துக்கொண்டே தெரிவித்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் மக்கள் எழுச்சியை தூண்டுவது ஆகிய அறிவிக்கப்பட்ட நோக்கங்களுடன் கடந்த பிப்ரவரி மாதம் 28 அந்நாட்டிற்கு எதிராக போரை தொடங்கினார். இருப்பினும் உலகளாவிய எரிசக்தி மற்றும் பிற சரக்கு கப்பல் போக்குவரத்திற்கான ஒரு முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணையின் பெரும்பகுதியின் மீது தன் கட்டுப்பாட்டை நிறுவி ஈரான் பதிலடி கொடுத்தது. ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு முட்டுக்கட்டை நிலை நீடிக்கின்றது. ஈரான் பெரும்பாலான பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்கு அனுமதி மறுப்பதுடன் அதன் பொருளாதாரத்தை முடக்கும் முயற்சியில் அமெரிக்கா கடற்படை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளது. நாங்கள் முற்றுகையிட்டுள்ளோம். நாங்கள் விரும்பினால் தவிர எந்த கப்பல்களும் உள்ளே வர முடியாது என்று ஆரவாரம் செய்த ஆதரவாளர்கள் மற்றும் காவல்துறையினரிடம் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இத்தாலியில் உள்ள சுயாட்சி பெற்ற தீவு சிசிலி. இந்த தீவில் உள்ள மிகப்பெரிய இரண்டாவது விமான நிலையம் கேடானியா விமான நிலையமாகும். இந்த விமான நிலையம் அருகே எட்னா என்ற எரிமலை வெடித்துள்ளது. இதனால் எரிமலையிலிருந்து தீப்புழம்புகள் வெளியேறியுள்ளன. வானில் சாம்பல் துகள்கள் கலந்துள்ளன. இதனால் விமான நிலையம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை அதிகாலை 2 மணி வரை விமானங்கள் வருகையோ அல்லது புறப்பாடோ இருக்காது என்று விமான நிலையம் அறிவித்துள்ளது. பயணிகள் தங்கள் விமான நிறுவனத்திடம் தகவல்களை சரிபார்த்த பின்னரே விமான நிலையத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒரு வாரத்திற்கு முன்பு எரிமலை வெடிப்பு தொடங்கியதிலிருந்து நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன, தாமதப்படுத்தப்பட்டுள்ளன அல்லது மாற்று பாதைகளுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. தேசபக்தி உணர்வு மற்றும் பல அடுக்கு பாதுகாப்புக்கு மத்தியில் செங்கோட்டை வளாகத்தில் நடைபெறும் கொண்டாட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்க உள்ளார். செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது முதன்முறையாக வந்தே மாதரம் தேசிய கீதம் இசைக்கப்பட உள்ளது. மாநில தலைநகரங்களிலும் நாடு முழுவதும் உள்ள பிற நகரங்கள் மற்றும் ஊர்களிலும் விழா நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. இதில் கொடியேற்றம் மற்றும் அதனைத் தொடர்ந்த கலாச்சார நிகழ்ச்சிகள் அடங்கும். பிரதான நிகழ்ச்சி செங்கோட்டை வளாகத்தில் நடைபெற உள்ளது. மேலும் பிரதமர் மோடி கொண்டாட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார். 150 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க வந்தே மாதரம் கீதத்தை நினைவு கூறும் வகையிலும் 2047 ஆண்டுக்குள் விக்சித் பாரத் என்ற இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை முன்னெடுத்து செல்வதில் யுவசக்தியின் ஆற்றல் மற்றும் முக்கிய பங்களிப்பை கொண்டாடும் வகையிலும் இந்த மாபெரும் விழா நடைபெற உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1975
வங்காளதேசத்தில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் ஜனாதிபதி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டனர். 1998 பிரித்தானியாவில் வட அயர்லாந்து ஓமா நகரில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் கர்ப்பிணி பெண் உட்பட 29 பேர் கொல்லப்பட்டனர். 220 பேர் காயமடைந்தனர். 2005 காசா கரையில் இருந்தும் மேற்கு கரையின் வடக்கேயுள்ள 4 இஸ்ரேலிய குடியேற்றங்களிலும் இருந்து இஸ்ரேலியர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை இஸ்ரேல் ஆரம்பித்தது. 2005 இந்தோனேசிய அரசுக்கும் அச்சே விடுதலை இயக்கத்திற்கும் இடையே 30 ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு எல்சிங்கில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.